நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒயிட் சுகர் நல்லதா இல்லை வெல்லம் நல்லதா? உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க வெல்லம் தான் சார் நல்லது அப்படின்னு. சார் இது கூட உங்களுக்கு தெரியாதவங்களாம் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. பட் அது முழுக்க தப்பான விஷயம். ஒயிட் சுகரில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் 65 தான். பட் வெல்லத்தில் 85. இது என்ன சார் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளவு தூரம் நம்ம குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத ரேஞ்ச் பண்ணுறது தான் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது குளுக்கோஸை ரொம்ப வேகமாக அதிகப்படுத்தும் பிளட்ல. அப்போ ஓகே சார் இனிமேல் நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு தான். ஸோ நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சார் நான் ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, நாட்டு சக்கரை தான் போட்டு டீ குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சாலும் ஒயிட் சுகர் போட்டு குடிச்சாலும் அது உங்களுக்கு நல்லது கிடையாது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் எடுக்கிறதையுமே கண்ட்ரோல் பண்ணணும்.